அன்புக்குரியவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். புனிதமான பராத்துரு இரவு நாளைக்கு இன்ஷா அல்லாஹ். நாளை மகரீப் தொழுது முடிச்ச பின்னாடி 3 யாசின் ஓதுங்க. பள்ளிகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருந்தா ஆண்கள் பண்ணிக்கு போங்க. வீடுகளில் இருக்கக்கூடிய பெண்கள் கட்டாயமா இந்த 3 யாசின் ஓதிருங்க. ஒவ்வொரு யாசின் ஓதும் பொழுது என்ன நியத்து வைக்கணும்னு சொல்லி தர்றேன். முதல் யாசின் ஓதும் போது நம்முடைய பாவத்தை எல்லாம் அல்லாஹ் மன்னிச்சு நமக்கு நீண்ட ஆயுள தரணும் அப்படின்னு நியத்து வச்சுக்கோங்க. அந்த நியத்துல ஒரு யாசின் ஓதுங்க. அதுக்கு பின்னாடி 2வது யாசின் ஓதும் பொழுது நம்முடைய ரிசுக்கில் அல்லாஹு தாலா நிறைவான பரக்கத்தை தரணும், தங்கு தடை இல்லாத ரிசுக்கை தரணும், குறிப்பா ஹலாலா நமக்கு தரணும். அதை நியத்து வச்சு அல்லாட்ட நீங்க ஒரு யாசின் ஓதி துவா செய்யுங்க. 3வது பலா முசீபத்துகள், ஆபத்துகள், திடீரென்று ஏற்படக்கூடிய நோய் நொடிகள், பெருஞ்செலவுகள், திடீரென்று ஏற்படக்கூடிய மரணங்கள், விபத்துகள், இந்த மாதிரியான ஆபத்துகள் முசீபத்துகள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்க வேண்டும் என்ற எண்ணத்தோட இன்ஷா அல்லாஹ் 3வது யாசின் ஓதுங்க. இந்த 3 யாசினையும் ஓதி மகரீபினுடைய தொழுகைக்கு பிறகு கட்டாயம் வல்ல அல்லாஹ்விடத்திலே துவா செய்யுங்கள். காரணம், இந்த 3ஐயும் கேட்பவர்கள் உண்டா, நான் தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அடுத்து முக்கியமான விஷயம் பராத்தினுடைய நோன்பு. 15வது பிறையினுடைய பகலில் ஒரு நாள் நோன்பு இருப்பது சுன்னத்தான விஷயம். ரசூலுல்லாஹ்வுடைய நேரடியான வார்த்தை அதுல இருக்குது. அதே மாதிரி நிறைய மக்கள் கேட்கறாங்க, இந்த நோம்புல முன்னாடி நோம்பு சேர்த்துக்கலாமா, முன்னாடி 2 நாட்களை சேர்த்துக்கலாமா, பின்னாடி ஒரு நோம்பு சேர்த்துக்கலாமா? தாராளமா சேர்த்துக்கலாம், அதுல எந்த குறையும் கிடையாது. பராத்தினுடைய நோன்பை பொறுத்தவரை 15வது நோன்பு, 15வது நாள் நோக்கக்கூடிய நோன்பு. ஷாபான்ல நிறைய நாட்கள் ரசூலுல்லாஹ் நோன்பு இருந்திருக்கிறாங்க. அதனால அதையும் நீங்க கவனத்துல கொள்ளலாம். தாராளமா முன்னையும் பின்னையும் நீங்க சேர்த்து கூட நோன்பு வச்சுக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. வல்ல அல்லாஹ் இந்த முழுமையான நன்மையை பெறுகிற நசீபை நமக்கு தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.